புதுசாக வந்திருக்கிறாங்க எல்லாம் இப்போ வருவாங்க மறுபடியும் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தரும் வர மாட்டாங்க அவ்வளோதான் மலைப்பகுதியில் எப்படி இருப்பாரோ மசங்களும் அப்படி தான் இருப்பாங்க ஓகே ஓகே இப்போ கரண்ட்டில் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை 24 ஒரு மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு காலையில் எடுத்து கூட பார்க்குறாங்க போகிறாங்க அவ்வளோதான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஸோ வாட் ஒரே நிமிஷம் మేము 2 முறை சரி எம்பியாக இருக்காங்க யார் நம்ம முன்னாள் கேண்டிடேட் ஆர் ராசா இது வரைக்கும் குடிக்க தண்ணி மக்களுக்கு சிக்கலை அது போக வர வழியில் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 15 நாளில் ரோடு போட்டிருக்காங்க 3வது வந்து இந்த கலெக்ஷனு விவசாயத்துக்கு சுத்தமாக 150 வோல்டேஜ் கிடைக்கும் இதை பிரச்சனை அவருது So Raja, the sitting MP, has been elected from this constituency twice from before this 2024 elections, but he hasn't come to this region, and the basic needs like water, current and the roads, even especially the roads have been laid sometimes before only. So the basic needs have not been delivered to the people of this village especially. So that's why they are frustrated against the current MP who is A. Raja. So சார் மொபைல் this time டவர் ஒரு மினிட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தொழுவுத்துறை அமைச்சர் வந்து அவர் தான் இருந்தார் எம்பி இப்போ வந்து மொத்த கேர்மால பஞ்சாயத்துக்கு மட்டும் தான் டவர் இல்லாமல் இருக்கு Okay. மொத்தமா Okay. So what he is saying is like the present MP A. Raja was the ex-telecom minister. But in this village alone, they are not getting the proper signals. Mobile signals they are not getting. So the former telecom minister belongs to this constituency, and his own constituency people doesn't get any mobile networks over here. That's the problem they face. Connectivity is a problem. Now can you tell me that again elections is a test for that only? Like, you know, if you are having issues with something, there is a different party to choose from. So this time, what are you thinking? What are you going to vote for, keeping in mind? இந்த தடவை வந்து நீங்க மனசுல எதை வச்சுட்டு ஓட்டு போட ஒரு நிமிஷம் நான் கேள்வி முடிச்சிடுறேன். இந்த தடவை வந்துட்டு தேர்தல் வரப்போகுது. எப்பயுமே தேர்தல் வரும்போது வாக்குறுதிகள் வந்து நிறைய வந்து கொடுக்கப்படும். இந்த தடவை நீங்க என்ன மனசுல வச்சுட்டு நீங்க வந்து ஓட்டு போட போறீங்க? மனசு என்ன வச்சிருக்காங்க நம்ம பிளான் மொத்தம் நம்ம பஞ்சாயத்து பிளான் ஒரு மத்தியானத்து வரைக்கும் ஓட்டை ஸ்டாப் பண்றோம். ஓகே. மக்கள் யாரும் ஓட்டு போட கூடாது. ஓகே. அப்படி இருந்தா என்ன நல்லது அது இதுக்கு एक्चुअली? அப்படினா அப்பதான் சார் அதிகாரி வருவாங்க. இப்ப கேள்வி நீங்க கேட்டிங்களா? ஓகே. இப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா நமக்கு நல்லது நடக்கு வில்லேஜ்க்கு. ஓகே. So what he is saying is like till the afternoon we are not going to vote, and then the officials and the government officers will come and we are going to give them our query is what the man has to say. Yes. Okay, so what about you guys? Like, you know, do you see any like, you know, any credible leader in the state, the country? You have seen across Prime Minister Modi was here in Tamil Nadu yesterday, day before also. He's trying to tell people we'll bring you the basics like we have done in other states. So what do you have to say about that? Do you, like, you know, have faith in any leader as of now? உங்க மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தலைவர் மேல நம்பிக்கை இருக்கு? ஏன்னா பிரதமர் நேத்து கூட வந்துட்டு உங்களுக்கு சொன்ன இருக்கிறாரு அது மாதிரி இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ்லாம் நாங்கள் வந்து கொண்டு வருவோம், மற்ற ஊரெல்லாம் நாங்கள் வந்து எப்படி மாற்றிருக்கிறோமோ அதே மாதிரி அதை மாற்றுவோம் அப்படின்னு இருக்கிறாரு. இந்தியாவுக்காக தலைவர் மோடி தான் வேணும். Okay. So what he is saying is like for India we need Prime Minister Modi as the Prime Minister. ஆனா ஸ்டேட்ல வந்து நம்ம பிரச்சனை பார்க்கிறதுக்கு ஆள் இல்ல சார் மானி But in the state ஏகப்பட்ட அனிமல் பிரச்சனை. Okay, but in the state, so across the nation, Prime Minister, we prefer the Prime Minister, but in the state, there is no one who is listening to their queries. That's what the man has to say. From basic needs, from forest, and you see the villages there, it's like this. So they face frequent problems from the forest as well. So this time, since like in Nilgiris, you have had AIA, DMK, and you've tried everybody. So this time, since BJP's candidate was here and he said, have you ever elected the BJP from here? புதுசாக வந்திருக்கிறாங்கண்ணா இப்போதான் புதுசு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருப்பார். ஓகே. கொஞ்சம் புதுசாக வந்திருக்காரோ கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஓகே. கண்டிப்பாக ஜெயிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 கட்சி 3 ஈக்குவலாக இருக்கு. ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி 3 ஈக்குவலாக இருக்கு. ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் 3 இருக்கு. ஆனால் இந்தியாவுக்காக நம்ம நிம்மதியாக இருக்கணுமானா இந்தியத்தில் மோடி தான் தேவை. ஓகே. ஸோ what he is telling, நான் இப்போ நிம்மதியாக தூங்குறோம், இங்கே தூங்குறதுக்கு நான் நிம்மதியாக வீட்டில் தூங்குறோன்னு மோடி தான். Okay, so we are sleeping peacefully because of Prime Minister's rule, because we are able to sleep peacefully because of his governance only. And the other thing he said is like Muruganji is very new to this constituency, and if the BJP and the
ADMK was in the alliance, they would have won this constituency very handsomely. And now it has become like a tri-corner fight between the DMK, ADMK and the BJP. So it's going to be a very good testing time for both all the three candidates, says the man from this village actually. Okay, okay. So that is your political analysis. But who do you, again, personally, if you were to say, who would you prefer? இந்த தொகுதியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஈக்குவல் இருக்குன்னா மூணு ஈக்குவல் இருக்கிறது விடுங்க, நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? தெரியுமா, 3ல இருந்து 2 நாள்ல இருந்து 3ஆம் நாளுக்கு சார் நாங்க வந்து ஏடிஎம்கே தான் பக்க ஈக்குவல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி இருங்கடா, நீங்க பேசுனது போதும். 2 பேருக்கு இடையில வந்து 3ஆம் நாளுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகே, டோட்டல் வந்து அம்மா கட்சி வந்து எப்பவுமே அம்மா இருக்கும் போதுமே இருந்ததை வந்து பிஜேபி தான். காங்கிரஸ்க்கு எதுவும் அம்மா போலிங்க. ஓகே, இருந்தாலும் இப்போ 2 பேர் பிரிச்சு 3ஆம் நாளுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அளவுக்கு வந்துருச்சு. Okay, okay. So what he is saying is like we have been preferring the ADMK and the BJP's coalition, though the chief minister, the then chief minister Jayalalitha didn't went to the Congress alliance. So but now DMK, ADMK and the BJP are contesting separately. So we are giving a chance to a third person also. That's what the person has to say actually. All right, okay. Thank you so much. Thank you for your valuable opinion. Thank you.